அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மினி பாதுஷா செய்ய போறோம். 2 கப் மைதா மாவு எடுத்துப்போம். பிஞ்ச் சால்ட் சேர்த்துப்போம். 1/4 கப் நெய் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபெஸ்டிவல்னாலே நம்ம ஊரில் பாதுஷாவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. நம்ம ஆனால் கடையில் தான் இதை வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். வீட்டில் செய்யும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னா, நம்மளுக்கு பாதுஷா அழுத்தமாக இருக்கும், உதிர்ந்து போயிடும், சர்க்கரை பாகு ஊறாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பர்ஃபெக்டாக கடையில் உள்ள மாதிரி செய்ய போகிறோம். கடையில் வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாமல் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம். 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி பிசைஞ்சிப்போம். பேக்கிங் சோடா, நெய் இதெல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்தா தான் நம்மளுக்கு பாதுஷா கரெக்டாக வரும். நெய் நம்ம கம்மியாக சேர்த்தோம்னா அழுத்தமாக இருக்கும், நெய் அதிகமாக சேர்த்தோம்னா உதிர்ந்து போகும். அதே மாதிரி பேக்கிங் சோடா அதிகமாக போட்டோம்னா பொறன்னு ஆகிடும். இப்போ காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு மூடி வச்சுப்போம். அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். கம்பி பாகு பதம். 1.25 கப் சுகர் எடுத்துக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுப்போம். கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி கிடச்சிரும். இப்போ முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். பிசு பிசுன்னு இருக்குது, கம்பி வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு செக் பண்ணி பார்ப்போம். கம்பி எடுத்து கையில் செய்யும்போது நம்மளுக்கு விடுபடணும். கம்பி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இதை மாதிரி இருக்கணும். இந்த பதம் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது மினி பாதுஷா செஞ்சிடலாம். சின்ன சின்ன பாலாக எடுத்து நல்லா கையில் உருட்டிடணும், வெடிப்பு இல்லாமல். நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். வெடிப்பு அதிகமாக இருந்ததுன்னா திரும்பி உருட்டி திரும்பி ப்ரெஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் செய்யும்போது உள்ளே நல்லா நம்மளுக்கு லேயர் கிடைக்கும். நடுவில் இதே மாதிரி ஹோல் போடும்போது வேகவும் செய்யும், அதே சமயத்தில் சர்க்கரை பாகும் நல்லா ஊறும். அதுக்கு தான் வந்து பாதுஷாவில் நம்ம இதை மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிறது. பாதுஷா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுப்போம். பாதுஷா காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு மூடி வச்சுப்போம். எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவை போட்டுருவோம். இப்போ பாதுஷா நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிட்டு முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொரிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுப்போம். கரண்டியை விட்டு கலக்க வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே பொரியட்டும். நம்மளுக்கு விருப்பப்படுற கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கலரில் எடுக்கிறேன். இதோட டார்க்காக வேணால் நம்ம டார்க்காக விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம வந்து பாகில் தான் போட போகிறோம். பாகு ஆறி இருக்கு, ஆனால் பாதுஷா வந்து சூடாக தான் பாகில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறும். இந்த வெடிப்புலையெல்லாம் சுகர் சிரப் போய் நல்லா நம்மளுக்கு ஊறி நல்லா இருக்கும். அதே மாதிரி பாதுஷா வந்து செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாதுஷா டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பாக இருக்கும். ஆற ஆற நம்மளுக்கு பாதுஷா டேஸ்ட்டு கிடச்சிடும். பிளேட்டில் இதை மாதிரி எடுத்து வச்சுப்போம். 1 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு வந்து இதை மாதிரி பூத்துடும் சுகர். பர்ஃபெக்டான பாதுஷா வீட்டிலே அருமையாக செய்யலாம். நீங்களும் இந்த மினி பாதுஷாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.